சமுத்திரகாந்தன் 7. காலை பொழுது விடிந்ததில் இருந்து தனம் அடுப்படிக்குள்ளேயே நின்றார். தாயம்மா ஒரு பக்கம் உதவி செய்தமையால் காலை வேளையில் மூழ்கியபடி தனம் தன்னை காட்டிக் கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவரை காத்திருந்து பொறுமை இழந்த சாந்தி அன்னையை காண்பதற்காக அடுப்படிக்கே சென்றார். என்ன அண்ணி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், அந்த பக்கம் ஹாலுக்கே வராம இங்கே நிக்கிறீங்க? நான் என்ன அடுப்படியில படுத்து தூங்கிட்டா இருக்கேன்? காலையில சாப்பாடு பண்ணிட்டு இருக்கேன், தெரியலையா உனக்கு? என நாத்தனாரை திரும்பி பாராமலேயே கூறினார். என்ன அண்ணி, நைட் நான் சொன்ன விஷயத்துல கோவமா? சாந்தி, நான் அதை பத்தி பேச விருப்பப்படல. நீ போ, நான் சமைச்சிட்டு வரேன். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் நீங்க முகத்தை தூக்கி வச்சிருக்கீங்க என கேட்டார். தனம் அமைதியாக, நீ பேசினது என்ன சாதாரண விஷயமா என திரும்பி முறைத்தார். தாயம்மா எதுவும் புரியாமல் மனதில் யோசனையுடன் அவர் வேலையை தொடர்ந்தார். தாயம்மா, நீயே சொல்லு, கௌசிக் கல்யாணம் முடிஞ்சா அண்ணனுக்கும் அன்னைக்கும் இந்த வீட்டுல உரிமை எப்படி கிடைக்கும்? வரப்போற பொண்ணு வைக்கிறது தானே சட்டம் என அவரிடம் கேட்கவும் அவருக்கு லேசாக விஷயம் புரிந்தது. சாந்திமா, நல்ல பொண்ணாதான் தனமா பாப்பாங்க, விடுங்க என்றார் பொதுவாக. ஆமா, நீ அன்னிக்கேத்த மாதிரி தானே பேசுவ, அப்பதானே அவங்க உன்கிட்ட சலுகை கொடுப்பாங்க என அசால்ட்டாக கூறி தனத்தை பார்த்தார். தாயம்மா தனத்தின் மனம் சங்கடப்படக்கூடாது என்று அப்படி கூறினார். ஆனால் அதை காக்காய் பிடிக்கிறாய் என சாந்தி அலட்சியம் செய்ததை நினைத்து மனம் வருந்தினாலும் வெளிக்காட்டாமல் அமைதியானார். இப்போ உனக்கு என்ன வேணும் சாந்தி? கௌசிக் கல்யாணத்தை நினைச்சு பயப்படும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்ட, இன்னும் என்ன வேணும் என்றார் தனம் கோபமாக. சும்மா சொன்னதே சொல்லாதீங்க அண்ணி. உங்க ஆசைப்படி கௌசிக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா கண்டிப்பா நீங்க எல்லாரும் மூணாம் மனிதர் தான். கௌசிக் மாமியார் வீடுதான் முக்கியம்னு மாறிடுவான் என்றதும் இப்பொழுது தனத்தின் மனம் பயத்தில் உருண்டது. சும்மா எதையாச்சும் பேசாத சாந்தி. நேத்து அவனை பயம்புறுத்தன, இன்னைக்கு என்னையா? அதெல்லாம் நடக்காது, நாங்க முறையா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒதுங்கிடுவோம். எப்படி? அதான் நைட் கௌசிக் சொன்னானே, கேட்கலையா? எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரிதான் சம்மதிக்கிற பொண்ண பாப்பாங்கன்னு. தனம் அமைதியாக நின்றார். தாயம்மா மனதில், இந்த அம்மா ஏன் இந்த பாடுபடுத்துறாங்க தனமாவ என்று எண்ணி கடுப்பாகினார். ஆனா அண்ணி, வசதியான வீடுகள்ல பாக்குற எந்த பொண்ணுங்களுக்கும் கௌசிக்கோட விருப்பமான அத்தை கூட இருக்கணும் என்பதை நிறைவேற்ற மாட்டா. வேணும்னா தாயம்மா மாதிரி ஆளோட பொண்ண சமுதிரி போல பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்க ஆசை நிறைவேறும் என்றவரை கண்களில் கோபம் கொப்பளிக்க பார்த்தார் தனம். சாந்திமா, என்ன பேசுறீங்க? கௌசிக் தம்பி ராஜா மாதிரியான ஆளு. அவருக்கு என்ன மாதிரி வேலைக்காரி பொண்ணா? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? சும்மா எதையாவது போற போக்குல பேசாம அமைதியா போங்கம்மா என சீறினார் தாயம்மா. ஓ, வேலைக்காரிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிட்டா? பாத்துக்கிறேன் என கழுத்தை சிலுப்பிக் கொண்டு வெளியேறினார். பாரு தாயம்மா, எப்படி பேசிட்டு போறான்னு. இவளுக்கு கௌசிக்க சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது, அது எனக்கும் தெரியும். வினையை விட நான் கௌசிக் மேல பாசம் வச்சிடுறேன்னு பொறாம. ஆனா எனக்கு கௌசிக் வினை ரெண்டு பேருமே ஒண்ணுதான். என்ன, கௌசிக் அப்பா அம்மா இல்லாம இருப்பதால ஒரு தனி பிரியத்தை நானும் தானே காட்டணும். அதுக்காக வினைய வெறுத்துருவேனா என்ன? இப்ப கூட அம்ரு வினைய பிடிக்குதுன்னு சொன்னப்ப கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா தானே ஏத்துக்கிட்டேன். பாரு இவ எப்படி தீய கொட்டிட்டு போறான்னு என கலங்கினார் தனம். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா தனம்மா? எனக்கு தெரியாதா என்ன? சாந்திமா பத்தி புதுசா சொல்ல என்ன இருக்கு? அவங்க பேச்ச தூக்கி குப்பையில போட்டுட்டு போய் அடுத்த வேலையை பாருங்க. அம்ரு பாப்பா கல்யாணம் வருது. முகம் கோணாம நீங்க இருந்தா தானே அது வாழ்க்கை சந்தோஷமா அமையும். என்ன செய்யறது, அவளுக்காக தான் பொறுமையா போக வேண்டியிருக்கு. சாந்திமா உங்ககிட்ட சுருக்குன்னு பேசினாலும் அண்ணன் பொண்ணு மேல தனி பாசம்தான், அது வர சந்தோஷப்படுங்க என அவரை தேற்றினார் தாயம்மா. ம் என தனமும் மனதை மாற்றிக்கொண்டு தன் வேலையில் மூழ்கத் தொடங்கினார். அவர்கள் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவனோ தற்போது தனது அறையின் ஜன்னலோரமாக தீவிர யோசனையோடு காட்சியளித்தான். கௌசிக் எவ்வளவு, எப்படி என யோசித்தாலும் சாந்தி சித்தி சொன்னதில் 100% உண்மை இருக்கு. என்ன உண்மை என்றது மனம். அதுதான் வரப்போற என் ஒய்ஃப பத்தி. அப்ப நோ மேரேஜா? அப்படிதான் யோசிச்சு என் மனசை குழப்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த சித்தியே ஒரு ஐடியாவை கொடுத்து குழப்பத்தை தீர்த்துட்டாங்க பாரு, அங்கதான் அவங்கள பாராட்டணும் என சிரித்தான் கௌசிக். என்ன ஐடியா என மனம் இப்பொழுது குழம்பியது. சமுத்திரம் என மறுபடியும் சிரித்தான். என்னடா சொல்ல வர? ஆமா, சம்மு கல்யாணம் பண்ணிட்டா தாயம்மா, நான், சம்மு, அத்தை, மாமா எல்லாரும் ஒரே வீட்ல, பிரச்சனை சால்வ்டு. டேய், அத்தை அவங்கள பத்தி யோசிச்சியா? இதுக்கு ஒத்துப்பாங்களா? கஷ்டம்தான். முதல்ல மாமா கிட்ட தான் சொல்லணும். சம்முவ மாமா தான் பொண்ணு மாதிரி முழு பாசத்தோட பாத்துக்கிறாரு. அவர்கிட்ட சொன்னா பொதுவா யோசிப்பாரு. என்னமோ செய். ஆனா எனக்கு இன்னும் சின்ன பொண்ணாதான் சம்மு தெரியறாடா. அவ சின்ன பொண்ணுதான். இப்ப என்ன, நாளைக்கே அவ கல்யாணம் செய்ய போறேன். படிச்சு முடிச்சுட்டுதான். ஆனா பொண்ணு அவதான். இது உன்னோட சுயநலத்துக்காக யோசிக்கிற மாதிரி இல்லையா? சுயநலம்னு இல்ல. அத்தை மாமா கடைசி வரை மனசு நோகாம என் கூடவே இருக்கணும். எப்படியும் எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க. அது ஏன் சம்முவா இருக்க கூடாது?
சம்மு வந்தா அத்தையை கடைசி வரை உன் கூடவே இருக்க விடுவான். என்ன நம்பிக்கை உனக்கு? அவளை பார்த்தவரை எனக்கு தெரிந்தது இதுதான். நெகட்டிவ் தாட்ஸ் இல்ல. அப்படியே எதிரில வந்தாலும் கண்டுக்காம அது தேவையில்லைன்னு அவாய்ட் பண்றா. சித்தி ஒரு ஆளா சமாளிக்கிறாளே, அது போதாதா? ம் என மனம் அமைதியடைய மகிழ்வோடு நிமிர்ந்தான். அதுவரை உரையாடலில் நாயகியாக இருந்தவள் அங்கு தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தாள். கௌசிக் மனமோ அவளை முதன்முறையாக ரசித்தது. ஹே சம்மு, சின்ன பொண்ணு நீதான் சொன்ன, இப்ப நீயே ரசிக்கிற என்றான் மனமிடம். அது போன நொடி, இது இந்த நொடி. நான் ரசிப்பது உனக்கே அதிசயம். இப்ப அவளா பார்க்க போறா? விடு. ஏதோ கல்யாணத்துக்கு அவதான் பொண்ணுன்னு சொன்னியே, சரி எப்படி இருக்கான்னு பாப்போம்னு பார்த்தேன். நீ சொன்ன மாதிரி, சாரி நான் சொன்ன மாதிரி குழந்தைத்தனமா தான் இருக்கா. இருந்தாலும் உனக்கு ஏத்தவன்னு தோணுது. ம் ஆமா, எப்ப மாமா கிட்ட சொல்ல போற? அம்ரு கல்யாணம் முடியட்டும், சொல்லிடலாம். குட் என்ற மனம் சம்முவை பார்க்க திரும்பியது. சரியாக அங்கிருந்து கையை காட்டினாள் சம்மு. அத்தா, என்ன பண்றீங்க? கொய்யா பழம் வேணுமா என கேட்டாள். சிரிப்பு வந்தது அவனிற்கு. வேண்டாம் என தலையை ஆட்டினான். வினை குடும்பம் கிளம்பியது. தனம் வழியனுப்ப அறையை விட்டு வெளியில் வரவில்லை. சாந்தி மீது இருந்த கோபத்தினால் அறைக்குள் அடங்கினார். கௌசிக், மாமா நான் போய் கூட்டிட்டு வரேன் என கஞ்சாதை செய்துவிட்டு அத்தையை காண சென்றான். அத்த என கௌசிக் குரல் கேட்டதும், வாப்பா என எழுந்தமர்ந்தார் தனம். வினய், சித்தப்பா, சித்தி எல்லாரும் கிளம்புறாங்க, வாங்க வழி அனுப்பிட்டு வரலாம் என அழைத்தான். எனக்கு லேசான தலைவலி கௌசிக், வினய் வந்து சொல்லிட்டு தான் போனான். அத்தை, அம்ரு கல்யாணம் முக்கியமா இல்ல உங்க வீம்பு முக்கியமா? கௌசிக் என அவனை பார்த்தார். எனக்கு தெரியும், நானும் சாந்தி சித்தி பேசினதை கேட்டேன். இப்ப என்ன உங்களுக்கு கவலை? நான் கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதானே. அம்ரு கல்யாணம் முடியட்டும். நானே ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணி உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். பட் மேரேஜ் டேட் என் சாய்ஸ் தான், ஓகேவா? தனத்திற்கு மகிழ்ச்சி தாழவில்லை. டேய், யாரையும் விரும்புறியா என கேட்டார். அத்தை, அப்படி ஒரே அடியா சொல்ல முடியாது. பட் மேபி வரலாம். இப்ப எதுக்கு அதெல்லாம்? வாங்க முதல்ல வெளியே போகலாம் என தனத்தை சமாதானம் செய்தான். அத்தா, செம்ம போங்க, கலக்குறீங்களே. யார் அந்த மை கோ சிஸ்டர் என கேட்டபடி நுழைந்தாள் அம்ரு. ஏன் உனக்கும் உன் அத்தைக்கும் மாதிரி பொறாமை அவ மேல என கேட்டு சலித்தார் தனம். அட நீங்க சும்மா இருங்கம்மா என்ற அம்ரு. அத்தா, யார் அது? பொண்ணு பேர் என்ன என ஆர்வமாக கேட்டாள். நான் வெளியில சொன்னதே தப்பு போல. இப்ப என்கிட்ட எது கேட்டாலும் நோ தான் ஆன்சர். ஆக்சுவலி எனக்கே இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் அந்த பொண்ணு தாட் வந்துச்சு. சோ ஒய் நாட்னு யோசிச்சேன். பட் இப்ப நோ மோர் டாக். உன் கல்யாணம் முடியட்டும். அத்தை, வாங்க என்றான். தனம் எழுந்தார். கௌசிக் மனம் எப்படியோ கல்யாணத்திற்கு தயாராகி விட்டது என்ற சந்தோஷம் அவருக்கு. போங்கத்தான், கண்டுபிடிக்காம விட மாட்டேன் என அம்ருவும் கூடவே சென்றாள் அவர்களோடு. வினய் அம்ருவின் திருமணம் அன்று அம்ருவை பெண் அழைக்க வந்திருந்தார்கள். அவளோடு சமுத்திரியும் சென்றால் சுடிதார் போட்டுக்கொண்டு. மண்டபத்தில் புடவை கட்டிக்கொள்ளலாம், பார்லர் ஆட்கள் வருவதால் அவர்கள் கட்டிவிடுவார்கள் என அம்ரு கூறியிருந்தாள். கௌசிக் வீட்டில் தயாராகி அத்தை மாமாவோடு புறப்பட்டான். கௌசிக் அழகான கோல்டன் கலர் பட்டு வேஷ்டி, அதே கலரில் சட்டை என அசத்தலாக இருந்தான். கல்யாண மாப்பிள்ளை போல. தனத்திற்கு பூரிப்பு தாங்க முடியவில்லை. அவன் கன்னம் கிள்ளி கொஞ்சினார். என் கண்ணே பட்டுவிடும் போல செல்லம். உன்னை இப்படி பார்க்க கொடுத்து வைக்காம போயிட்டாங்க. அவசர அவசரமா என் அண்ணனும் அண்ணியும் என கண் கலங்கினார் தனம். தனம்மா, இன்னைக்கு பாப்பாக்கு கல்யாணம், கண் கலங்காதீங்க என தாயம்மா ஆறுதல் கூறினார். அத்தை, சும்மா எப்ப பாரு என்னையே கொஞ்சிட்டு இருந்தா அப்புறம் சித்திக்கு கோவம் வரதான் செய்யும். இப்பவே சொல்லிட்டேன், அப்புறம் நடக்கிற சம்பவத்துக்கு நான் பொறுப்பில்லை என மிரட்டி சிரித்தான் கௌசிக். அது நிறைய இருக்கு சம்பவம் கௌசிக், நீ வா போவோம் என காசி முன்னே சென்றார். பொண்டாட்டியை பார்க்க பயந்து. என்ன மாமா, எஸ்கேப் ஆகி வாரீங்களா என கௌசிக்கும் கூடவே நடந்தான். திருமண மண்டபம். வரவேற்பில் காசிதனம், லிங்கம், சாந்தி, கௌசிக் என நின்று அனைவரையும் வரவேற்றனர். தனம், சமுத்திரி எங்க வர சொல்லு. இந்த ரோஸ் தட்டை வச்சுட்டு நிக்கட்டும், சின்ன பொண்ணு தானே என்றார் காசி. இருங்க சொல்றேன் என தனமும் ஒரு ஆளிடம் சொல்லி அனுப்பினார். சாந்தி ஏதோ சொல்ல போக உடனே லிங்கம், கொஞ்ச நேரம் வாய அடக்கிட்டு கம்முன்னு இரு, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் என முறைத்தார். ம் என கழுத்தை நொடித்து விட்டு வரவர்களை வரவேற்க சென்றார். சமுத்திரி வேகமாக வந்து, மூச்சு வாங்க, கூப்பிட்டீங்களாமா என கேட்டாள். சமுத்திரி, இந்த புடவையில அழகா இருக்கடி, இரு என தன் கண்மையை எடுத்து அவள் கன்னத்தின் கீழ் வைத்து விட்டார் தனம். காசியும், சமுத்திரியா இது என ஆச்சரியப்பட்டார். கௌசிக் போன் பேசியவாறு அங்கு நின்றவளை கண்டு ஆச்சரியமாக பார்த்தான். அவன் மனமோ, வாவ், சம்முவா இது, சின்ன பொண்ணுன்னு பார்த்தா பெரிய பொண்ணா தெரியறாளே புடவையில என அவளை ரசித்தது. கௌசிக் தன்னை மீட்டு ஓர பார்வையில் சமுதிரியை பார்த்து தனக்குள் பொக்கிஷமாக்கினான். சரி, இங்க நின்னு பூவ கூட வர உங்களுக்கு என்றார் தனம். சிறிது நேரத்தில் பெற்றோர்களை அழைக்க இரு பெற்றோர்களும் சென்றனர். கௌசிக்கை தனம் அழைக்க அவனோ கொஞ்சம் லேட்டாக வருவதாக கூறினான்.
அங்கு சிலரும் கௌசிக் சமுத்திரி மட்டுமே நின்றனர். ஆட்கள் வருவது குறையவும் கௌசிக் மேடையை நோக்கி நடக்கப் போனான். அத்தா, நான் சாரையில எப்படி இருக்கேன் சொல்லவே இல்ல என கேட்டாள் சமுத்திரி. நீ சின்ன பொண்ணு இல்ல, வளர்ந்துட்டன்னு தெரியுது சம்மு. அழகா தேவதை போல இருக்க என மனதில் இருந்ததை கூறினான். தேங்க்ஸ் அத்தா, போன் தாங்கல, போட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஸ்டேஜுக்கு கொண்டு வா என அவளிடம் கொடுத்துவிட்டு சென்றான். பாஸ்வேர்ட் தெரிந்தமையால் போட்டோஸ் எடுத்து விஷ்ணுவுக்கு அனுப்பிவிட்டு அவளும் மேடைக்கு சென்றாள். கௌசிக்கிடம் போனை கொடுத்துவிட்டு அம்ரு அருகில் சென்று நின்று கொண்டாள். முகூர்த்தம் நெருங்கியது. ஐயர் கெட்டி மேளம் என கூற வினய் அம்ருவின் கழுத்தில் தாலியை கட்டினான். அடுத்தடுத்து சம்பிரதாயங்கள் நடைபெற்றது. மதிய மேல் புதுமண ஜோடியானது நேராக பெண் வீட்டிற்கு சென்று பிறகு மாப்பிள்ளை வீட்டிற்கு செல்லுவதாக திட்டம் போடப்பட்டது. அம்ரு வீட்டிற்கு செல்லும் முன் மணமக்களை கோவிலுக்கு செல்லுமாறு தனம் கூறினார். தனம் தாயம்மாவுடன் கௌசிக் கூட வர முன்னால் சென்று ஆர்த்தி தயார் செய்வதற்காக வீட்டிற்கு கிளம்பினார். மணமக்களுடன் மற்றவர்கள் கோவில் சென்றார்கள். நேரம் நகர்ந்தது. மணமக்கள் வீடு வரவும் தனம் ஆரத்தி சுற்ற வெளியில் வந்தார். தாயம்மாவும் சமுத்திரியிடம் ஏதோ சொல்ல வெளியில் வந்தார். ஆனால் மணமக்களோடு சமுத்திரியை காணவில்லை. நன்கு தேடினார் பார்வையால். அம்ரு பாப்பா, சமுத்திரி எங்க? அவ உங்க கூட வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போனாலே தாயம்மா. இல்லையே, உங்க கூட கோயிலுக்கு வரதா சொன்னாலே. அனைவரும் முழிக்க சாந்தி, இப்ப என்ன அவ சின்ன பாப்பாவா? முதல்ல மணமக்களுக்கு ஆர்த்தி எடுத்து உள்ள அழைச்சிட்டு போங்க அண்ணி என்றார் கடுப்பாக. கௌசிக் புரியாமல் சுற்றி பார்த்து அவனும் விழிகளால் தேடியனான். தாயம்மா முகமே வாடியது. காசி, வீட்டுல போய் பார்த்துட்டு வா தாயம்மா என்றார். மணமக்கள் ஆர்த்தி எடுத்து உள்ளே செல்லவும் கௌசிக் தாயம்மாவுடன் சென்று தேடினான். எங்கும் இல்லை. சிறிது நேரத்தில் ஒரு கார் வந்தது. அதிலிருந்து சமுத்திரியும் விஷ்ணுவும் மணமக்களாக இறங்கினார்கள். சமுத்திரகாந்தன் அடுத்து. சமுத்திரகாந்தன் 8. வீட்டின் பக்கவாட்டில் கார் வந்து நின்ற சத்தம் கேட்டு தாயம்மாவும் கௌசிக்கும் திரும்பினர். அதிலிருந்து இறங்கிய புது மணமக்களை கண்ட தாயம்மாவின் கண்கள் நம்ப முடியாமல் அவர்களை நோக்கியது. சமுத்திரியின் கழுத்தில் தொங்கிய தாலி மாலையை கண்டவர் அதிர்ச்சியின் உச்சத்தில் புரியாமல், தம்பி, அது என் பொண்ணுதானா என கேட்டார். கௌசிக், அது சமுத்திரிதானா என புருவத்தை உயர்த்தி பின் உறுதியாக ஆமா என அதிர்ச்சியுடன் கூறினான். தன் நிலையை இழக்க போனவர் உடனே சுதாகரித்து மகளிடம் ஓடினார். அடியே, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? யாரடி இவ என அவளை மாலையுடன் போட்டு ஆக்ரோஷமாக உலுக்கினார். அடுத்த நொடியே சம்முவின் கண்ணங்களில் தாயின் கைகளினால் மாறி மாறி அடிகள் விழுந்தது. விஷ்ணு வேடிக்கை மட்டுமே பார்த்தான். அந்த நேரத்தில் அவன் வாய் திறந்திருந்தால் அவனிற்கும் சேர்த்து விழுந்திருக்கும். சமுத்திரி கன்னத்தில் கை வைத்தவாறு அம்மா என தாயை சமாதானம் செய்ய முற்பட்டாள். சீ, அப்படி கூப்பிடாதடி, என்னடி கோலம் இது என தாயம்மாவின் அலறலில் வீட்டிற்குள் இருந்தவர்கள் வெளியில் வந்தார்கள். அனைவருக்குமே சமுத்திரியை கண்டு அதிர்ச்சியாகியது. ஹேய் சமுத்திரி, என்னடி பண்ணிட்டு வந்திருக்க என தனம் ஓடினார். காசி, லிங்கம் பெரியவர்களாக பொறுமை காத்தனர். வினயும் அம்ருவும் கௌசிக் அருகே சென்று என்ன நடந்தது, இவ எங்கிருந்து வரா, அத்தா கௌசிக் என மாறி மாறி இருவரும் கேட்டனர். எனக்குமே ஷாக்கா தான் இருக்கு என அதற்கு மேல் பேசவில்லை கௌசிக். பாருங்கம்மா, என் தலையில இடிய தூக்கி போட்டுட்டு மாலையும் கழுத்துமா வந்து நின்னுட்டு இருக்கா. ஐயோ என தலையில் அடித்துக்கொண்டு அழுதார் தாயம்மா. சமுத்திரி, என்னடி இதெல்லாம், நீயாடி இது என தனமும் ஆதங்கமாக கேட்டார். விஷ்ணுவுக்கு அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாதது போல சமுத்திரியை பார்த்தான். அதான பார்த்தேன், மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தாலே தெரியும்னு சும்மாவா சொல்றாங்க. இவ என்னமோ இந்த வீட்டுல பிறந்தவ மாதிரி ஆடிட்டு ஆடுனா. இந்தா ஒருத்தனை இழுத்துட்டு வந்துட்டால. நான் கூட பயந்துட்டே இருந்தேன் அண்ணி. கௌசிக்கா அத்தான் அத்தான் உருகி கூப்பிடுறாளே, அவனை மயக்கிடுவாளோன்னு. ஆனா பாருங்க, தப்பிச்சுட்டான் கௌசிக் என நக்கலாக கூறி முடித்தார் சாந்தி. கௌசிக் அவரை திரும்பி முதல் முறையாக முறைத்தான். சாந்தி, உன் வாயை கொஞ்சம் மூடு என அதட்டினார் லிங்கம். அம்ரு சமுத்திரி அருகே சென்று என்னடி இது, எனக்கு கூட தெரியல என கோபமாக கேட்டாள். அக்கா, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, அதான் என பேசியவள் வாயிலே அடித்தார் தாயம்மா. என்னடி பிடிச்சிருக்கு, இவ யாருன்னு தெரியுமா? அம்மா, விஷ்ணு ரொம்ப நல்லவருமா என்றாள் அவனிற்காக. காசி, தாயம்மா அமைதியாரு. தம்பி, நீங்க எந்த ஊரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மா எங்க என கேட்டார் விஷ்ணுவிடம். நானும் இதே ஊர் தான், அப்பா அம்மா எல்லாம் மும்பைல இருக்காங்க, நான் பிசினஸ் பண்றேன் என்றான் திமிராக. என்ன பிசினஸ்பா என கேட்டார் லிங்கம். அயன் ராஸ் எக்ஸ்போர்ட். ஏங்க, அவன்கிட்ட என்ன விசாரிச்சு இப்ப என்ன பிசினஸா பண்ண போறீங்க? நீங்க வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வீட்டுல 1000 வேலை இருக்கு. நல்ல நேரம் போவதுக்குள்ள பிள்ளைங்களை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடணும். வினய், அம்ரு உள்ள வாங்க என அழைத்தார் சாந்தி. சம்மு, கிளம்பு போகலாம், எனக்கு லேட் ஆகுது என்றான் விஷ்ணு. அவனின் சம்மு என்ற அழைப்பில்தான் கௌசிக் அவன் முகத்தை நன்றாக பார்த்தான்.
போடி, போயிடு. இந்த பக்கம் மறுபடியும் வந்துடாத. கொலை பண்ணிடுவேன். நீ செத்துட்டேன்னு நான் நினைச்சுக்கிறேன் என தாயம்மா கத்தினார். அம்மா, என்னை மன்னிச்சிடுமா, ப்ளீஸ் என சமுதிரி கெஞ்ச, அதையெல்லாம் காதில் வாங்கவில்லை தாயம்மா. அடி செருப்பால நான் மன்னிக்கணுமா? அந்த கற்பனை எல்லாம் வச்சுக்காத. நீ எக்கேடோ கெட்டு நாசமா போ. இந்த பக்கம் வந்துடாத. அப்பா இல்லாத புள்ளன் செல்லமா வளர்த்ததுக்கு இந்தா குடுத்த பாரு. இதையுமே வெடிச்சு சாவற அளவுக்கு அதிர்ச்சிய. இன்னும் நான் உயிரோட ஏன் இருக்கேன்னு தெரியல. போடி, நீ நல்லாவே இருக்க மாட்ட என சாபம் விட்டார். தாயம்மா, என்ன பேசிட்டு இருக்க? அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பண்ணிட்டு வந்து நிக்கிறா என காசி பரிந்து பேசினார். எது, இவ சின்ன பொண்ணா? எப்படி கல்யாண பொண்ணு மாதிரி ஓசியில அலங்கரிச்சுட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா? பாவம், பச்சை மண்ணு என சிரித்தார் சாந்தி. அன்னைக்கு என ஆரம்பித்த கௌசிக் நிறுத்தி, அன்னைக்கு சமுதிரிய பார்க்க நீங்க தான் வந்தது மாலுக்கு, கரெக்டா என கேட்டான் விஷ்ணுவிடம். ஆமா, உங்க போனுக்கு மெசேஜ் நான் தான் போட்டேன் என்று விஷ்ணுவை பார்க்காத கௌசிக் சமுதிரியை நோக்கினான். சோ, நீ என் போன்ல இருந்து உன் ஃப்ரெண்டு பிரபான்னு சொல்லி போட்டோஸ் அனுப்புனது இவருக்கு தானா? அது வந்து அத்தான் என சமுதிரி தொடங்குவதற்குள், நிறுத்து. டோன்ட் கால் மீ அத்தான். சோ, என்ன மீடியேட்டரா யூஸ் பண்ணியிருக்க. எனக்கு இந்த காதலுக்கு எல்லாம் எதிர்ப்பில்ல. இதுதான் விஷயம்னு என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் சமுத்ரி. நீ ஏதோ சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். பட் நீ ரொம்ப கிளவரா என்னை ஈஸியா ஏமாத்தி என் போன்ல காண்டாக்ட் பண்ணியிருக்க. என்னை முட்டாளாக்கியிருக்க. ஸ்டூபிட் என்று வார்த்தைகளால் அவளை அதட்டியவன், வினய், அம்ப்ரோ, கம் இன்சைட். இது நமக்கு தேவையில்லாத மேட்டர். மாமா, அத்தை, வாங்க போகலாம். தாயம்மா, சாரி, உங்களுக்கு நாங்க உதவ முடியாது. ஆனா நீங்க எப்பவும் போல இந்த வீட்ல இருக்கலாம் என வேகமாக வீட்டிற்குள் சென்றான். பின்னாலே மற்ற பெரியவர்களும் சென்றனர். தாயம்மா, இன்னும் ஏன் நிக்கிற? போய் தொலை என அவரும் அவர்களோடு சென்று விட்டார். சமுதிரி மட்டும் அழுது கொண்டு நின்றாள். ஹே சம்மு, வா போலாம். நீ தான் இங்க வரணும்னு சொன்ன. இப்ப பாரு, உன்னை யாருமே மதிக்கல. வா என அவளின் கையை பிடித்து அழைத்து சென்றான். சமுதிரி திரும்பி பார்த்தவாறே அவன் கூட நடந்தாள். தன் அறையிலிருந்து அவர்களை கவனித்த கௌசிக்கின் மனம் ஆறவே இல்லை. தன்னிடம் எப்படி நடித்திருக்கிறாள்? சின்ன பொண்ணு, இன்னசென்ட்னு தப்பா நினைச்சிட்டோம் என மனம் அனலாக கொதித்தது. வினய், அம்ருவை அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் காசி, தனம், கௌசிக். விசேஷம் முடிந்த அசதியில் அனைவரும் சோர்ந்திருந்தனர். தாயம்மாவிற்கு கூடுதலாக சமுத்திரி கொடுத்த அதிர்ச்சியும் சேர்ந்ததால் உடல்நிலையோடு மனநிலையும் வாடியது. தனம் ஆறுதல் கூறி சாப்பிட வைத்துவிட்டு மாத்திரையை கொடுத்து படுத்து தூங்குமாறு சொல்லி வந்தார். தாயம்மாவும் மாத்திரையின் வீரத்தில் கண்களை மூடினார். காசி, பாவம் தனம், சமுதிரி புள்ள என்ன செய்யறாளோ, சின்ன பொண்ணுன்னு தான் புரியாம பண்ணிட்டாளோ என பரிதாபப்பட்டார். சும்மா இருங்க, எனக்கே ஹார்ட் அட்டாக் வராத குறை தாயம்மா எப்படி தாங்கினாலோ. சமுதிரி இவ்வளவு கள்ளத்தனமா இருந்திருக்கா, தெரியாம போச்சு பாருங்க. கௌசிக் மனசு புரிஞ்சு எப்படி யூஸ் பண்ணியிருக்கான்னு. சரியான ஆளுதான் என தனம் திட்டி தீர்த்தார். தனம், அவ எதையும் தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டா. ஏதோ வயசு, அதுக்காக என்ன செய்ய முடியும்? நாம தான் சரியா நடந்துக்கணும். ஏதோ கல்யாணத்தை மனசுக்கு பிடிச்சவனோட பண்ணிட்டு வந்துட்டா. அதை எப்படி சரி பண்ணி தாயம்மாவோட சேர்த்து வச்சு அந்த பையன் வீட்லயும் பேசி பார்ப்போம். என்னங்க வளரிட்டு இருக்கீங்க? தாயம்மா பயங்கர கோபத்துல இருக்கா. அதனால சமுத்திரி தாயம்மா பொண்ணு இல்லைன்னு ஆகிடுமா? தாயம்மாக்கு யார் இருக்கா? நாம தான் பார்த்து சரி பண்ணி விடணும். என்னமோ செய்யுங்க. கௌசிக், பால் வேணுமா என தூரத்தில் அமர்ந்து லேப்டாப்புடன் இருந்தவனிடம் கேட்டார். ஓகே அத்தை என்றவன் அவர்கள் பேசியதை மனதில் அசை போட்டான். இரவாகிட அனைவரும் தூங்க சென்றனர். 10 மணி இருக்கும். கௌசிக் போன் அடித்தது. ஏதோ ஆபீஸ் கால் என எண்ணி எடுத்து பார்த்தான். புது நம்பராக இருந்தது. ஹலோ சார், நான் சமுத்திரி பேசுறேன். போனை எடுத்து நம்பரை பார்த்தவன் சரியாதான் காதில் விழுந்ததா என மறுபடியும் ஹலோ என்றான். ஹலோ சார், கேக்குதா? நான் சமுத்திரி பேசுறேன். சொல்லு. சார், என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அம்மா கிட்ட விடுங்க ப்ளீஸ் என அழுதாள். வாட்? நீ என்ன பைத்தியமா? நீ தானே போன? சார், என்னை காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு, அம்மா கிட்ட போகணும் என கூறியதே மறுபடியும் கூறி அழுது கொண்டிருந்தாள். எங்க இருக்க? அது வந்து தெரியலையே. என்ன ஆச்சு? உன் ஹஸ்பண்ட் எங்க? அவரு அவன் எங்கன்னு தெரியல. என்னால இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. என்னை இப்ப காப்பாத்தலனா நான் எங்கேயோ போக போறேன். அப்புறம் அம்மாவை பார்க்க என அதற்கு மேல் பேசாமல் போனை பயந்து கட் பண்ணினாள். கௌசிக் புரியாமல் மறுபடியும் அந்த நம்பருக்கு அழைக்க அது ரிங் போகவில்லை. இந்த பொண்ணு மறுபடியும் நம்மளை வச்சு ஏதோ பிளே பண்ணி கடுப்பாக்குறா போல. லீவ் இட் என போனை தூக்கி போட்டு படுத்தான். சமுத்திரி நிச்சயத்தின் அன்று அனுப்பிய புகைப்படத்தை பார்த்த விஷ்ணுவின் பாஸ், அதாவது பிசினஸ் ஹெட், செம்ம ஃபிகரா இருக்கா நிதிஷ், அதாவது விஷ்ணு பிரபு. எங்க பிடிச்ச? சரி, பேக் பண்ண ரெடி பண்ணிடு என்றான். ஓகே பாஸ் என்றவன் அதன் பிறகு சமுதிரியிடம் வண்ண வண்ணமாக பேசினான். அம்ரு கல்யாணத்தின் அன்றுதான் 9 பெண்களை கொல்கத்தாவிற்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது.
அதனோடு 10வது ஆளாக சமுத்திரியை அனுப்ப பாஸ் கூறவும் தான் இந்த கல்யாண டிராமாவை நிதிஷ் உடனே அரங்கேற்றினான். முதலில் சமுத்திரி ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் நிதிஷ் விடவில்லை. அவளிடம் எப்படி பேசினால் வேலையாகும் என இத்தனை நாள் பழக்கத்தில் கண்டறிந்த வித்தைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இறக்கினான். கல்யாணம் முடிந்தால் நாம் ஒரே வீட்டில், நீ காலேஜ் போக வேண்டியதுதான், நான் ஜாப் போயிடுவேன். நம்மளோட உன் அம்மாவை வச்சுப்போம். அப்புறம் இரவு பகலா நான் உன் கூடவே என் கூட சண்டை போட்டுட்டு சமாதானம் ஆகலாம். நான் உனக்கு புருஷனா ஆகிவிட்டா, நான் தப்பு செய்தா என் சட்டையை பிடிச்சு நீ கேள்வி கேட்கலாம். இப்படி பல வசனங்கள் அவன் பேச, சமுத்திரி அப்படியே கதைகளில் வரும் ஹீரோ தப்பு செய்து வரும்போது ஹீரோயின் கண்டித்து ரொமான்ஸ் புரியும் காட்சிகளை எல்லாம் நினைவுபடுத்தி கற்பனையில் மிதக்க, அதே கற்பனை உலகத்திலேயே தாலி கட்ட சம்மதித்து இன்று பெண்களை விற்கும் கும்பலிடம் அகப்பட்டு அடைந்து கிடக்கிறாள். சமுத்திரகாந்தன் அடுத்து.